Hi everyone, welcome to my channel. இன்றைய வீடியோவானது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் உடைய இரண்டாவது பகுதி. ஓகே, நாங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் 5 பார்ட்ஸாக படித்தோம். நவுன்ஸ், வேர்ப்ஸ், ப்ரோனவுன்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப்ஸ். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துடுங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நெக்ஸ்ட் 3 parts of speech: prepositions, conjunctions and articles. So let's see the next part of speech, which is prepositions. Prepositions என்பது ஒரு சென்டென்ஸ்க்கு இன்னும் பல அட்டாச்மெண்ட்ஸை கொண்டு வருவதற்காக யூஸ் பண்ணக்கூடிய சரியா வேர்ட்ஸ். ஓகே, தமிழில் நாங்கள் சொல்வோம் இக்கு, எனக்கு, என்னிடம், உன்னுடன், உடன் அப்படி சொல்வோம். அதே போல் அந்த இடத்துக்கு இக்கு என்று சொல்வோம். அதில் இருந்து, இருந்து என்று சொல்வோம். இவ்வாறாக ஒரு சென்டென்ஸோட கனெக்ஷன், ஓகே, இன்னொரு வேர்டை கனெக்ஷனை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி நாங்கள் இந்த மாதிரியான ப்ரிப்போசிஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆன், அட், இன், ஃபார், அபவுட், ஃப்ரம், த்ரூ, ஓகே, அக்ராஸ், இந்த மாதிரி நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸை நாங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, ஸோ இந்த ப்ரிப்போசிஷன்ஸோட மீனிங்கை நாங்கள் டிரெக்டாக தமிழிலிருந்து மாற்றி படிக்கிறது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம், ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம். ஸோ நாங்கள் என்ன செய்யணும்னா, அந்த ஒவ்வொரு ப்ரிப்போசிஷன்ஸையும் எந்த இடங்களில் யூஸ் பண்ணுவதுன்றதை இங்கிலீஷை கொண்டே நாங்கள் படிக்கணும், சென்டென்சஸ் மேக் பண்ணி படிக்கணும். அண்டர்ஸ்டுட்? ஸோ எல்லா ப்ரிப்போசிஷன்ஸையும் ஒரே வீடியோவில் நாங்கள் இப்போ படிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பிகாஸ் இந்த வீடியோவில் நான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பற்றி ப்ரீஃபான ஒரு விளக்கத்தை தான் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஒவ்வொரு ப்ரிப்போசிஷனையாக சொல்லி கொடுக்க விரும்பலை. ஸோ அதுக்காக வேறு வீடியோஸை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஸோ இந்த இடத்துல காம்ப்ளிகேட்டடான சில ப்ரிப்போசிஷன்ஸை மட்டும் நான் சொல்லி கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஆன், அட், இன், இவை தான் நிறைய பேருக்கு காம்ப்ளிகேட்டடான ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ இவற்றை நாங்கள் காலத்தை குறிக்கவும் யூஸ் பண்ணுவோம், இடத்தை குறிக்கவும் யூஸ் பண்ணுவோம். காலத்தை குறிக்க யூஸ் பண்ணும்போது அட் இனை நாங்கள் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, குறிப்பிட்ட ஒரு பர்ஃபெக்டான டைமை சொல்கிறதுக்கு. மை கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் அட் 9:30 AM. அப்போ சரியாக 9:30 AM கிளாஸ் தொடங்குது. அட் என்று சொல்லும்போது அதுக்கு அடுத்த ஒரு டைமை நாங்கள் குறிப்பிடணும். அதே போல் ஆன் என்று சொல்வது நாட்களை குறிப்பிடுறதுக்கு. ஓகே, ஐ வில் கம் ஆன் மண்டே, நான் மண்டே வருவேன். ஆன் டியூஸ்டே, ஆன் மை பர்த்டே, ஆன் 6th of November, 6th of November ஒரு நாள், அந்த நாளில் நான் வருவேன். அண்டர்ஸ்டுட்? ஸோ ஒரு குறிப்பிட்ட நாளை சுட்டி காட்டுறதுக்கு நாங்கள் ஆன் சேர்த்து சொல்வோம். நெக்ஸ்ட், இன்னன்றது நாங்கள் எங்கே யூஸ் பண்ணுவோம்டா, ஒரு மந்த், இயர் அல்லது சீசன் சொல்கிறதுக்கு, ஒரு பெரிய அளவான ஒரு காலத்தை சொல்ல. ஐ வில் கம் இன் ஜனவரி, இன் 2020, ஓகே, இன் சம்மர், இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அதே போல் இடங்களை குறிப்பிட சொல்வதற்கு நாங்கள் அட் யூஸ் பண்ணுவது பர்ஃபெக்டான ஒரு பாயிண்ட் ஆஃப் பிளேஸை சுட்டி காட்ட. ஐ ஆம் அட் த பஸ் ஸ்டாப், பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறேன், அந்த பர்ஃபெக்டான ஒரு பாயிண்ட் ஆஃப் பிளேஸை நாங்கள் சொல்லணும் அட் யூஸ் பண்ணி. இன் யூஸ் பண்ணுவது ஒரு இடத்திற்குள் அப்படி சொல்ல, ஒரு ரூமுக்குள், ஒரு பாக்ஸுக்குள் அல்லது ஒரு கபடிற்குள், இந்த மாதிரி உள்ளே. ஓகே, ஒரு கவர் பண்ணப்பட்ட இடத்துக்கு உள்ளே இருக்கிறேன் என்று சொல்ல. ஐ ஆம் இன் த ரூம், நான் ரூமுக்குள் இருக்கிறேன். ஐ ஆம் இன் த மார்க்கெட், மார்க்கெட்டின் உள் இருக்கிறேன், மார்க்கெட்டுக்கு உள்ளே நான் இருக்கிறேன் என்று சொன்னால் ஐ ஆம் இன் த மார்க்கெட் என்று சொல்வோம். ஐ ஆம் அட் த மார்க்கெட் என்றால் மார்க்கெட்டில், அதாவது உள்ளே அல்லது வெளியே, அந்த மார்க்கெட்டில் இருக்கிறேன், அந்த இடத்துல இருக்கிறேன் என்ற மீனிங். நெக்ஸ்ட், ஆன் யூஸ் பண்ணுவது ஒரு ஸ்பேஸை டச் பண்ணி நாங்கள் நிற்கும் போது. ஓகே, த புக் இஸ் ஆன் த டேபிள், மேசை மீது இருக்குது. த கிளாக் இஸ் ஆன் த வால், ஓகே, கடிகாரம் சுவற்றில் இருக்குது. அப்போ சுவற்றை டச் பண்ணி இருக்குது, அதனால் நாங்கள் ஆன் த வால் என்று சொல்வோம். த ரிங் இஸ் ஆன் மை ஃபிங்கர், அப்போ ஃபிங்கரை டச் பண்ணி இருக்குது ரிங்.
ஸோ த ரிங் இஸ் ஆன் மை ஃபிங்கர். ஸோ ஏதாவது பொருள் அல்லது பர்சனோட ஸ்பேஸை டச் பண்ணி இருக்கும்போது நாங்கள் ஆன் யூஸ் பண்ணுவோம். ஐ ஆம் ஆன் த செகண்ட் ஃப்ளோர். அப்போ நான் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறேன். நான் அந்த பில்டிங்க்கு உள்ளே இருந்தாலும் செகண்ட் ஃப்ளோவில் இருக்கிறேன் என்று சொல்லும்போது அது ஒரு ஸ்பேஸாக தான் நாங்கள் எடுக்கணும். ஐ ஆம் ஆன் த செகண்ட் ஃப்ளோர். அண்டர்ஸ்டுட்? நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்பீச் கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன் என்பது 2 வேர்ட்ஸ் அல்லது 2 சென்டென்சஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பட் ஆனால், ஸோ அதனால், பிகாஸ் ஏனெனில், therefore, moreover, and if இந்த மாதிரியாக நிறைய கன்ஜங்ஷன்ஸை நாங்கள் யூஸ் பண்ணுகிறோம். இவற்றை நாங்கள் 2 சென்டென்ஸை ஒன்றாக சேர்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஐ லைக் காஃபி அண்ட் பிஸ்கட். காஃபியும் பிஸ்கட்டும் விரும்புகிறேன். அண்டர்ஸ்டுட்? ஐ வாண்ட் கோ அவுட் பட் இட்ஸ் ரெய்னிங். நான் வெளியே போகணும் ஆனால் மழை பெய்யுது. பட் இட்ஸ் ரெய்னிங், ஆனால் மழை பெய்யுது. லாஸ்ட் பார்ட் ஆஃப் ஸ்பீச் இஸ் ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ் அ அண்ட் த, இவை 3 தான் ஆர்டிகல்ஸ். இதில் அ அண்ட் என்பவற்றை நாங்கள் இன்டெஃபினிட் ஆர்டிக்கல் என்றும் த இனை டெஃபினிட் ஆர்டிக்கல் என்றும் சொல்வோம். அ என நாங்கள் எப்போவுமே சிங்குலர் நவுன்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம், ஒருமைகளுக்கு முன்னாடி. ஒரு கன்சனன்ட் சவுண்டில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்டாக இருந்தால் அ யூஸ் பண்ணுவோம். வவல் சவுண்டில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்டாக இருந்தால் அதுக்கு முன்னாடி அண்ட் யூஸ் பண்ணுவோம். அண்டர்ஸ்டுட்? ஸோ அண்ட்க்கு நாங்கள் இன்டெஃபினிட் ஆர்டிக்கல் என்று ஏன் சொல்வோம்னா, அது எந்த விஷயம் என்று குறிப்பிடாமல் நாங்கள் பொதுவாக சொல்வோம்னா நாங்கள் என்னை தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ நீட் அ பென். ஐ நீட் அ பென். எனக்கு ஒரு பேனா வேண்டும். ஸோ எந்த பேனான்று குறிப்பிட்டு சொல்லாமல் ஏதாவது ஒன்று தாங்கன்னு கேட்க நாங்கள் இந்த அல்லது என்னை யூஸ் பண்ணுவோம். ஐ நீட் த பென் என்றால் ஏதோ ஒரு பென், எங்களுக்கு தெரிஞ்ச பென். ஓகே, கேட்பவருக்கும் அது சொல்பவருக்கும் தெரிஞ்ச ஒரு பென். அந்த பெண்ணை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு த யூஸ் பண்ணுவோம். ஐ நீட் த பென். அண்டர்ஸ்டுட்? ஸோ இவற்றை நாங்கள் டிஸ்கிரிப்டிவாக வேறு வீடியோஸில் கொடுத்திக்கிறோம், அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இன்றைய லெசனில் நீங்கள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை ப்ரீஃபாக படிச்சிட்டீங்க. இதை பற்றி ஒரு தெளிவான ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ட்ரை டு லேர்ன் த திங்ஸ் ஐ ஹவ் கிவன் டு யூ. உங்களுக்கு எவ்வளோ இங்கிலீஷ் கிராமர் படித்தாலும், நிறைய வொக்கபுலரி தெரிஞ்சிருந்தாலும் இங்கிலீஷ் பேச முடியாமல் திண்டாடுறீங்களா? பேச ட்ரை பண்ணும்போது ஸ்டக் ஆகுதா? ஸோ அதுக்கான சொல்யூஷனை நாங்கள் 6 monthஸில் கொடுக்குறோம். ஓகே, ஸ்லோ அண்ட் ஸ்டடி மெனால் ஸ்போக்கன் இங்கிலீஷை ப்ராக்டிக்கலோடு சேர்த்து நீங்கள் 6 மாதங்களில் படித்து கொள்ளலாம். அதுக்காக கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பணும். டு ஜாயின் our 6 month ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்.